இத்தனை நாளா மறைஞ்சு போயிருந்த உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம். முதல்ல பேரு சொல்லாம பேசுறவங்கள நான் நம்புறதே இல்ல. நான் வச்சிரவா? கொஞ்சம் நான் சொல்றத கேளு. போன வச்சினா லாஸ் உனக்கு தான், எனக்கு இல்ல. நான் சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா நீ என்ன நம்பு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. நேரா உன் பெட்ரூமுக்கு போ. அங்க கண்ணாடிக்கு கீழே இருக்கிற டிராயரை திறந்து பாரு. அங்க ஒரு டைரியில இருந்து எடுத்த 3 பேப்பர் இருக்கும். அதை எடுத்து படிச்சு பாத்தீனா உனக்கு பழைய நினைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் போக மாட்டேன். இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வச்சிடுறேன். பொம்மி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. அவசரப்பட்டு போனை வைக்காத. இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் பொம்மி. மன அமைதி வேணும். உன் வாழ்க்கை நல்ல விதமா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நீ அங்க போய் அந்த பேப்பர் எடுத்து படி. அதுக்கப்புறம் உனக்கு பழைய ஞாபகம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு என்ன நம்பு. அந்த பேப்பரை போய் எடுத்து படி. உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். ஹலோ ஹலோ, பிள்ளையாரப்பா, என் கண் முன்னாடி கண்ணுக்கு தெரியற அவரு வேற மாதிரி இருக்காரு. இந்த டைரியில எழுதியிருக்க ஒவ்வொரு விஷயமும் வேற மாதிரி இருக்கு. சத்தியமா இந்த டைரி பக்கங்கள்ல இருக்கிறது அவரு தானான்னு என்னால நம்பவே முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் நானா உயிரா இருக்காரு. எனக்கு ஒண்ணுன்னா தவிச்சு போறாரு. எனக்காக அவரு பண்ணத பத்தி அவரு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த டைரியில இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்பவே முடியல. இங்க பாரு, என் வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த கல்யாணத்திலயும் எந்தவித குழப்பமும் வந்துடக்கூடாது. பிள்ளையாரப்பா, நல்லபடியா இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி கொடுக்கணும். அண்ணி, பூமி, என்ன பூமி, என்னாச்சு? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழே ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் இருக்கு. உன்னோட எதிர்கால கணவர் சித்தார்த் சார் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான போட்டோ ஷூட். ஹீரோ ஹீரோயினுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணி, சீக்கிரமா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க அண்ணி. இதோ இப்ப வந்துரு. சரி வந்துரு. வாங்க. நீன்னா எனக்கு எவ்வளவு உயர்னு உனக்கே தெரியும். ஆனா ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ற? உனக்காக நான் எவ்வளவு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து படைச்சிருப்பேன். அப்படிப்பட்ட பொம்மையவா இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குற? சொல்லு. ஒன்னு மனசார கேட்டுக்கிற. என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் நீ பார்த்தல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசையா இருக்காங்க. அவரும் என் மேல ரொம்ப பிரியமா தான் இருக்காரு. அப்படி இருந்தும் இப்போ என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்கன்னு மட்டும் புரியுது. அதான் பயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த முடிவையும் எடுக்க முடியாம குழம்பி போயிருக்கேன். ஏன்னா நான் இப்போ கண்ணால பார்த்த விஷயங்கள் அந்த மாதிரி. இப்படி ரூம்குள்ள புகுந்து யாரோ என்னென்னமோ வச்சுட்டு போயிருக்காங்க. அத வச்சு என்ன குழப்புறாங்கன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இத யார்கிட்டயாவது சொல்லலாமா வேண்டாமான்னு புரியல. இங்க பாரு, நான் கண்ணு மூடி வேண்டிக்கிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நானும் அவரும் ஒத்துமையா இருப்போம்னா நீ எனக்காக பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். சரியா? நான் கேட்ட உடனே பூ கொடுத்துட்டியா? ரொம்ப நன்றி. ஆனா நீ சிகப்பு பூ கொடுத்திருக்க. வெள்ளைப்பூ கிடைச்சாதானே நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ, வெள்ளைப்பூ போடணுமோ?
சொதப்பிட்டிய மாதிரி முதல்ல தெரிஞ்சிருந்தா வெள்ளைப்பூவை போட்டிருப்பனே. கலர் காம்பினேஷன் ராங் ஆயிடுச்சு. என்ன கேட்டதும் கேட்ட பூவை கொடுக்கற? எப்படி? என்ன பூமி, இன்னும் உனக்கு என் மேல சந்தேகம் தீரலையா? நீ என்னோட சிறந்த பக்தர். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டத்துல தடுமாற நான் விட்டுருவேனா? நீ சொன்ன மாதிரி உன் கையால எத்தனை நாள் வகை வகையா வாங்கி சாப்பிட்டிருப்பேன். அந்த விசுவாசம் என் உடம்புல இருக்காதா என்ன? பிள்ளையாரப்பா, என்ன திடீர்னு சரிங்க அப்பா, அடுத்து நலுங்குதான் ரெடி பண்ணணும். ஆமாமா, இப்பதான் அஞ்சல கிட்ட இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தம்மா. சரிம்மா, உடனே ரெடி பண்ணு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் போய் நலுங்கு விஷயத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரிங்க. சரிப்பா, வாமா. என்னப்பா மாறி? நீங்க நினைச்சது சரிதான் சார். கண்டிப்பா பொம்மிக்கு ஒரு குழப்பமான சிந்தனை இருக்கு. அத யாரோ திட்டம் போட்டு செய்யறாங்க சார். என்னப்பா சொல்ற? இப்ப கூட பொம்மி அந்த பிள்ளையார் சிலை கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. இத உடனே கண்டுபிடிச்சு நிறுத்தி ஆகணும். எதை நிறுத்தணும்? கேட்டுருச்சா? ஆட மாப்பு, நீ கையில வச்சிருக்கியே எப்ப பார்த்தாலும் சப்பு சப்பு சப்புன்னு. இத புடிங்க. இத நிறுத்தணும். ஏ, இது நல்லதான உடம்புக்கு? என்ன நல்லது? இந்த வயசுல குடிக்க வேண்டிய ஐட்டமா அது? சும்மா ஆட்டுக்காலு சூப்ப வச்சு குடிக்க வேணாம். அப்பதானே உடம்பு சும்மா கின்னு இருக்கும். அதெல்லாம் சரி, எப்ப பார்த்தாலும் நீங்க உடம்பேத்துறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பாடி பில்டரா? சுவரை வச்சுதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சூப்ப வச்சு வரையறேன். ஆட்டுக்கால் சூப்பா? ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கலனா என்ன, முருங்கா சூப்பு குடிங்க. அதுவும் உடம்புக்கு பிரமாதமான எஃபெக்ட் கொடுக்கும். தெரியும்ல? புரியுது. இங்க பாரு மாப்ள, கிரீன் டீ சாலட்னு வாழ்க்கை வாழ்ந்தா கல்யாண வாழ்க்கையில எப்படி நாட்டம் போவோம்? சாமியார் மாதிரி தான் வாழ தோணும். டேய், நான் எதுவும் சொல்லடா, அவரு பொதுவா சொல்றாரு. அப்படியா? நான் உனக்கு சொல்லித்தர மாப்ள. என் பொண்டாட்டிய பாக்கும்போது எப்படி ஒரு ரொமான்டிக்கா பாப்பேன் தெரியுமா? எங்க நீ இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் லுக் கொடு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயா, ஐயாவே பயப்படுறாரப்பா. நான் எப்படிப்பா பார்க்க முடியும்? இன்னும் ரொமான்டிக்க ஏத்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். அடடா அடடா அடடா, இப்படி பார்க்கும்போது எனக்கே கன்றாவியாச்சு காதல் வருதே. சூப்பர். இத அப்படியே பொம்மி கிட்ட மெயின்டைன் பண்ற. அடுத்து நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதே மாதிரி ரொமான்டிக்கா பார்க்கணும். அதுக்கப்புறம் குங்குமம் பூசாமலே பொம்மி முகம் செவந்துரும். அப்புறமாப்ல இந்த கிரீன் டீயை மறந்துருங்க. ஆட்டுக்கால் சூப்பு. சூப்பு புரியுது. அது வெல் டன். ஆனா நீ என்னடானா கொட்ட கொட்ட முழிச்சு உட்கார்ந்திருந்து எங்க அண்ணன் வரணும்னு சொல்லி எத்தனையோ நாள் அவருக்கு பரிமாறிட்டு நீ உட்கார்ந்திருப்ப. நீங்க 2 பேரும் சரியான பாசமலர் சென்டிமெண்ட். எதை பத்தியும் நினைக்காம
நிம்மதியா தூங்கு. ம்? ம். எப்படி இது? எதை நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. கண்ணுல பாக்குறத நம்புறதா இல்ல இவங்க எல்லாம் சொல்றத நம்புறதா? மணி 4 ஆயிடுச்சு. காலையில அந்த காஃபி குடுக்குற ஒரு சுகம் இருக்கு. என்ன செல்லம் இவ்வளவு சீக்கிரமா இருந்து வந்திருக்க காலையிலேயே? இல்ல, இடம் மாறி படுத்ததும் சரியா தூக்கம் வரல. இடம் மாறி போச்சா இல்ல மனசு மாறி போச்சா? என்ன மாமா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி செல்லம். இந்த குடி செல்லம், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ஆயிடும். எப்பவுமே நீ தான் அருமையா டீ போடுன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பட் நானா இதுல நாட்டு சக்கரெல்லாம் போட்டு நச்சுன்னு போட்டிருக்கதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா தீர்ப்பு மக்களோட தாமா. குடிச்சிட்டு சொல்லு. இந்த காலத்துல நாட்டு சக்கரையோட அருமையெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. இருக்கணும். ஏன் சொல்லு? நாட்டு சக்கரையோட என் அன்பையும் சேர்த்திருக்கேன். சேஸ். அடுத்த வாட்டி நான் வரும்போது உங்க 2 பேரையும் 2 பேரா பார்க்க கூடாது, 3 பேரா பார்க்கணும். இந்த புன்னகையோடைய இந்த வீட்டுல நீ உலா வரணும். அதுதான் எனக்கு தேவை. பொம்மி, பொம்மி தலைய நல்லா ட்ரை பண்ணு, இல்லனா கோல்டு புடிச்சுக்கிச்சுனா ரிஸ்க். நான் வேணா போட்டு விடட்டுமா? இல்ல தமன்னா, தலை நல்லாவே காஞ்சிருச்சு. அப்புறம் பார்லர்ல இருந்து எத்தனை மணிக்கு வராங்க? நான் வேணா பேசி ஃபாலோ பண்ணட்டுமா? இல்ல தர்ஷினி பேசிட்டா, இப்ப வந்துருவாங்களா. அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். சூப்பர் பொம்மி, உன் அழகுக்கு அலங்காரம்ங்கிற விஷயம்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா நீயும் அழகு, உன் மனசு ரொம்ப அழகு. ஆனா என்னாச்சு தமன்னா? ஒண்ணும் இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ சொல்ல வரீங்க போல இருக்கு. இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. இல்ல பொம்மி, இதுக்கு முன்னாடி 2 தடவை கல்யாணம் நடந்தப்ப கூடவும் நீ ரொம்ப ரொம்ப டல்லா தான் இருந்த. என்ன சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் நடந்துருச்சா? ஐயோ சாரி சாரி சாரி, நான் ஏதோ கிளாரிட்டி இல்லாம கண்டது சொல்லி உன்னை குழப்பிட்டேன். நீ அது எல்லாமே மறந்துரு. நான் சொன்ன எதுவுமே நீ மனசுல வச்சுக்க வேண்டாம். இல்ல, ஏதோ 2 தடவை கல்யாணம்னு சொன்னீங்களே, அது என்னன்னு புரியல. ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இது 2வது கல்யாணம் தானே. நடுவுல இன்னொன்னு எப்போ எப்படி கல்யாணம் நடந்துச்சு? தமன்னா, எனக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கா? ஆமா பொம்மி, நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதாவது பொம்மி, முதல் தடவை உனக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே சாங்கியத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா சித்தார்த்தோட ஜாதகத்துல அவனுக்கு 2 தாரம்னு இருந்துச்சு.
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாங்கியத்துக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால உனக்கே ஒரு தாலிய கட்ட சொல்லிட்டு குறிச்ச நேரத்துல மத்தவங்க முன்னாடி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே கட்டின தாலிய நம்ம குலதெய்வ கோயில் உண்டியில போட்டாச்சு. அது வழக்கமா ஜாதகத்துல பண்ற பரிகாரம் தானே, அத போய் பெருசா கேட்டுட்டு இருக்க. ஹலோ, நான் தான் உன்னோட நலம் விரும்பி பேசுறேன் பொம்மி. நான் வச்ச பேப்பரை பாத்தியா? இங்க பாருங்க, நான் பார்த்தேனா பாக்கலையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இப்படி என் கண் முன்னால வராம எங்கேயோ இருந்து நீ சொல்றதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. ஆனா நீ சொன்ன இடத்துல டாக்குமெண்ட்டும் இல்ல, போட்டோவும் இல்ல. இப்படி பொய் சொல்லி என்ன குழப்ப பாக்குறியா? எதை சொல்லி நீ என்ன குழப்பினாலும் நான் நம்பிடுவேனா? நீ சொல்றத நான் நம்பணும்னா நேர்ல வா, நான் நம்புறேன். நான் சொல்றத கேளு பொம்மி. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. பொம்மி, நான் சொல்றத கேளுன்னு சொன்ன. இன்னொரு தடவை எனக்கு நீ போன் பண்ணனா வீட்ல இருக்கிறவங்க முன்னாலேயே ஸ்பீக்கரை ஆன் பண்ணி நீ பேசுறதெல்லாம் அவங்களுக்கும் கேட்க வச்சிருவேன். ஹலோ ஹலோ ஹலோ. இது வரைக்கும் பொம்மிய நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள இனிமேல அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு உறுதி வந்துருச்சு. பொம்மி எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா, அது எல்லாத்தையும் நான் அவளுக்கு திரும்ப பண்ணணும். என் மேல அவ வச்சிருந்த அளவு கடந்த அன்ப அது திருப்பி கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் அவளுக்காக பண்ணணும். இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உறுத்தல் அவகிட்ட நிறைய விஷயங்கள்ல பொய்யா இருக்கிறது தான். இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது பொம்மி பழையபடி மாறணுங்கிற ஆசை என் மனசுல நிறையவே இருக்கு. அதுக்கு அச்சாரமா நான் ஆசையா வாங்கி வச்ச கொலுச இன்னைக்கு அவளுக்கு போட்டி விட போறேன். பொம்மி, உன் கால்ல நான் இந்த கொலுசை போட வந்த அந்த நிமிஷத்துல நீ தவறி விழுந்துட்ட. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்துருச்சு. என் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன் பொம்மி. என் மனசுக்குள்ள இருக்கிற லவ் இன்னைக்கு நான் உன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அதை கேட்டுட்டு நீ என்ன சொல்லுவங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என் அடி மனசுல இருக்கிற காதல இப்போ நான் உன்கிட்ட சொல்லலன்னா என்னை விட ஒரு முட்டாள் வேற யாரும் இல்லைன்னு எனக்கு தோணுது. I love you பொம்மி. I love you. உன் காலுக்கு இந்த கொலுசு எவ்வளவு பாந்தமா இருக்கும்னு இத பார்க்கும் போது எனக்கு தெரியுது. நீ கொடுத்து வச்ச கொலுசு. பொம்மி, எனக்கு பிடிச்ச என் அம்மாவோட புடவைய நீ கட்டிக்கணும்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த புடவையை கட்டிக்காம எங்க அம்மாவோட புடவை இதை கட்டிக்கிட்டு நீ மடமேடைக்கு வரணும். எனக்கு புரியுது, நான் கட்டிக்க ரெடி தான். ஆனா வேற யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பூமி. எங்க அம்மா மேல வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப பெரிய மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இது நம்மளோட மேடை. இங்க நானும் நீயும் எடுக்கிறது தான் முடிவு. சோ இதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு கட்டிக்கிறத பத்தி எதுவும் இல்ல, நான் கட்டிக்கிறேன். இந்த கொலுசு இப்ப கொடுக்க வேண்டாம். நான் பொம்மி கழுத்துல தாலி கட்டி முடிச்சதும் சர்ப்ரைஸா அவ கால்ல இந்த கொலுசை போட்டு விடலாம். என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நிச்சயமா நான் இந்த புடவைய கட்டிக்கிறேன். சரி பொம்மி, நீ மாத்திக்கோ, நான் வெளியே இருக்கேன்.
இவன் பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டா கல்யாணம் நடந்துருமா? அடுத்த ஆயுதம் என்கிட்ட ரெடியா இருக்கு. ஏய், அது என்ன ஆயுதம்? தோ பொம்மி கர்ப்பமே இல்ல. ஓ, அவங்க 2 பேரும் முறையான குடும்ப வாழ்க்கையை வாழலன்னு நிரூபிக்கிற மாதிரி டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட். இத கொடுத்தா போதும், பொம்மி இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் அவன் முன்னாடி பல்லடிச்சு சொல்லும். அதுக்கப்புறம் அவ எப்படி போய் தாலிய வாங்கிக்குவா? தமன்னா, சூப்பர். அடுத்தடுத்து அஸ்திரத்தை ரெடியா வச்சிருக்க. ஆமா, பொம்மையோட மெடிக்கல் ரிப்போர்ட் உன் கைக்கு எப்படி வந்தது? அன்னைக்கு ஒரு நாள் எதர்ச்சியா என்னோட கையில சிக்குச்சு. என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகுமேன்னு எடுத்து வச்ச. அது இப்படி யூஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த தமன்னா போருன்னு வந்துட்டா ஜெயிக்கிற வரைக்கும். உங்க புடவையதான் உங்க பையன் எடுத்து எனக்கு கொடுத்திருக்காரு. பொதுவா பொண்ணுங்க புடவையையும் சரி நகையையும் சரி அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததுமே உங்க பையனை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன். ஆனாலும் என்ன சுத்தி என்னென்னமோ குழப்பங்கள் நடக்குது. நீங்க தான் என் மனசுல ஒரு தெளிவை கொடுக்கணும். உங்களுக்கு குழந்தை உண்டாகலன்னு ரிசல்ட்ல தெரிஞ்சிருச்சு. என்ன இது எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி இருக்குமோ? யார்கிட்ட இத பத்தி கேக்குறது? என்ன பொம்மி, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் தான். இதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்றீங்களா? ₹1 தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தவனுக்கு ₹100 கிடைச்ச எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு எனக்கு. அப்படி ஒரு விஷயம் என் கையில கிடைச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல உனக்கும் சித்தார்த்துக்கும் பர்சனலான விஷயம். அப்படியா சொல்றீங்க? தர்ஷினி, அம்மா தர்ஷினி. தாத்தா, தாத்தா பொம்மி ரெடி ஆயிட்டாடான்னு பாத்தியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. தர்ஷினி, அட்சதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொண்டு வா. சரி. சரி, போய் பாரு. பொம்மி, நீ இத பத்தி சித்தார்த்த கிட்ட கேக்குறது தான் கரெக்டா இருக்கும். இந்த நீ வெச்சுக்கோ, சித்தார்த் கிட்ட கேளு. என்ன? இப்படி ஒரு விஷயம் உன் கையில வந்து மாட்டிருக்கு பாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு பொம்மி. என்ன அது? வீட்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? இதுதான் உன்னோட பிரச்சனையே. நீ மத்தவங்கள பத்தி நிறைய யோசிக்கிற, ஆனா உன்னை பத்தி நீ யோசிக்கிறதே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்க? எப்படி சொல்றது பொம்மி, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நிறைய விஷயங்களை உன்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க பொம்மி. என்ன சொல்றீங்க? அதுல
உங்க அம்மாவும் அடக்கம்னு சொன்னா நீ நம்பவா போற? என்னது எங்க அம்மாவா? என்னங்க சொல்றீங்க? ஆமா பொம்மி, நடந்த உண்மை பூராவும் உன்கிட்ட மாத்தி மாத்தி சொல்றாங்கன்னா அது அம்மாவா இருந்தா என்ன, ஆட்டுக்குட்டியா இருந்தா என்ன, அது தப்புதானே? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நீ இப்படி புரிஞ்சுக்காம இருக்கியே, அதான் அதான் உன்னோட பிரச்சனை. அது இல்லாம எல்லாத்தையும் மறந்து வேற தொலைச்சிட்ட. இங்க பாரு, சித்தார்த்துக்கு உன்னை பார்த்தாலே ஆகாது. நீங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில ஒன்னா வாழவே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி பொம்மை உங்க 2 பேருக்கு இடையில குழந்தை பிறக்கும்? அதுக்கான அத்தாட்சி தான் இந்த ரிப்போர்ட். உனக்கும் சித்தார்த்துக்கும் குழந்தை உருவாகலன்னு மெடிக்கலா ஒரு டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட். நீ பிரெக்னண்டா இருந்தப்ப இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாத்தா பாட்டின்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. உனக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஆனா அது இப்ப இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே முடியாம இருக்க நீ இன்னும் மனசு கஷ்டப்படுவன் தான் இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கே நீ இப்படி ஷாக் ஆனா இன்னும் எவ்வளவோ இருக்கு பொம்மி. சித்தார்த் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டு விட்டாலும் போயிருக்கான். இவங்கெல்லாம் வெளி உலகத்துல ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் நடிக்கிறவங்க பொம்மி. அம்மா, பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டு வாங்க. சித்தார்த் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டு விட்டாலும் போயிருக்கான். சித்தார்த் பொம்மி இருவருக்கும் விவாகரத்து வழங்க இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. உனக்கு ஜெகதீஷ் கூட கல்யாணம் நிச்சயமாச்சு. அது நீ நல்லபடியா குணமாயிட்டா வீட்டுக்கு போய் என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும், என்னென்ன பண்ணணும்னு டிஸ்சார்ஜ் சம்மரி வரும்ல, அதுல ஒரு பார்ட். ஓ மகாலட்சுமி நமஹ. கடவுளை வேண்டிட்டு தாலியை கட்டுங்கோ. இதுக்கு மேல ஏதாவது பொய் இருந்தா சொல்லிருங்க. இல்ல பூமி, வேற எதுவுமே பொய் இல்ல. கெட்டிமேடம், கெட்டிமேடம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. என்ன பண்றமா? என்னாச்சு? பூமி, என்ன பூமி? என்ன மன்னிச்சிருங்க. என்னடி இது? லூசு மாதிரி பண்ற? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்னடி இது? ஆமாமா, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் லூசா தெரியுதா? சொல்லுங்க.
அதுக்கு என்னமா குறைச்சல்? நல்லா தான் நீ. இல்ல வேண்டாம். இன்னொரு விஷயத்த நான் கேக்குறேன், அதுக்காவது கரெக்டா பதில் சொல்லுங்க. எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் தான் கல்யாணம் நிச்சயமாகி மணமேடை வரைக்கும் வந்தோமா? சொல்லுங்க. நீ சொல்லுமா. ஒரு அம்மா பெத்த பொண்ணு கிட்ட பொய் சொல்ல மாட்டான்னு தெரியும். நீ சொல்லுமா, எனக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு? அதெல்லாம் இப்ப எதுக்குடி? எனக்கு தெரிஞ்சு ஆகணுமா? ஐயோ பூமி, கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் அமைதியா இல்ல தாத்தா, இதுக்கு மேலையும் எதையும் ஒளிச்சு மறைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் தாத்தா. உனக்கும் ஜெகதீஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால ஜெகதீஷ்க்கு அந்த கல்யாணம் பிடிக்காம போய் அவன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அப்போ வேற வழி இல்லாம போனா போகுதுன்னு தாலிய பிச்சையா போட்டு என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? ஐயோ, என்ன பூமி. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னடி பேசுற? அறிவு இருக்கா உனக்கு? நினைவில்ல, உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள மாதிரி உன்னை தங்கமா தாங்கிறதுக்கு உனக்கு வேற யாராவது இருக்காங்களாடி? விட்டா பேசிக்கிட்டே போற. ஏமா, எனக்கு பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா? பேசுறதுக்கு உரிமை எல்லாம் இருக்குடி. ஆனா நியாய தர்மத்தோட நமக்கு யாரு என்ன செஞ்சிருக்காங்கன்றத தெரிஞ்சு பேசணும்டி. எல்லாமே மறந்து போச்சுன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிடலான்னு நினைக்காத பொம்மி. எல்லாமே சரிதாம்மா. என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்ன இந்த வீட்டுக்குள்ள ஒரு மகாராணி மாதிரி நடத்துனாங்க. ஆனா நான் என் வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்டாட்டியா வாழ்ந்தனாமா? சொல்லுமா. ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? நீ வாழாமலாடி உன் வயித்துல கரு உண்டாச்சு. வாழல வாழலன்னு இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்லம்மா, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வயித்துல கரு உண்டாகவே இல்லம்மா. அத்தை கலக்கிட்டோம்ல அத்தை நம்ம. தமன்னா உண்மையிலேயே கலக்கிட்ட. ஹைலைட்டே இதுதான். அழாதுடா. போயிட்டானே தாத்தா. நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலான்னு சொன்னேன்ல. சொல்லி இருந்தா இப்ப என் பொம்மி என்னை விட்டு போயிருக்க மாட்டான்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஆசையா அவனுக்கு குடுக்கலன்னு வாங்கி வச்சிருந்த கொலுசு, இது கொடுக்கும் போதுதான் அவன் கீழே விழுந்துட்டாளேன்னு நினைச்சு தாலி கட்ட பிறகு அவன் காலில் போட்டு விடலான்னு நினைச்சேன். கடைசியில போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில தாலி கூட கட்டாம என் பொம்மி என்னை விட்டு போயிட்டாளே. நான் என்ன பண்ணட்டும் தாத்தா? மாப்பிள்ள,
சித்தார்த் பொம்மி இருவருக்கும் விவாகரத்து வழங்க இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது.